அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வந்துட்டாலே தான் வெல்றது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சிகளும் தோக்கடிக்கிற எண்ணத்துல தான் என்ன திட்டமிடல் பண்ணலாம் அப்படிங்கிறது கட்சிகள் எல்லாமே யோசிப்பாங்க. அதே போல இப்ப அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை எதிர்க்கட்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அது என்னங்கிறத ஆனந்தன் டாக்ஸ் வலையில மிக தெளிவா பார்ப்போம். 2024 ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில ஐயா ஓபிஎஸ் அவர்களை தோற்கடிக்கிறதுக்காக என்ன திட்டமிடல் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஓபிஎஸ் அதாவது பன்னீர்செல்வம்ங்கிற பேர்லயே 20க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நிப்பாட்டினாங்க. அது ரிலேட்டடாவே என்ன சின்னங்கள் இருக்கோ அந்த சின்னங்களை அவர் பக்கத்திலே கொண்டு வருவாங்க. அப்ப மக்கள் வாக்கு செலுத்த போகும்போது எந்த பன்னீர்செல்வம்னு குழப்பம் அடைவாங்க இல்லையா, அவங்க சின்னம் எது அப்படின்னு தெரியாம குழப்பம் அடைவாங்க. இந்த மாதிரி மக்களை குழப்பம் அடைய வச்சு அவருக்கு வர வேண்டிய ஓட்டுல ஒரு 1000 ஓட்டு மாறி போனா கூட அவரோட எண்ணிக்கை குறைஞ்சு அவங்க தோக்குறதுக்கான வேலைகள் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் என்ன செய்வாங்கன்னா, இவங்களே சொந்த செலவுல பல வேட்பாளர்களை தேடி 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 அவங்களுக்கு செலவு காசு கொடுத்து அவங்களை பதிவு பண்ண சொல்லுவாங்க. இந்த வேலைகள் கண்ணுக்கு முன்னாடி 2024 ரொம்ப காலம் இல்லைங்க, இப்பயே நடந்துச்சு ஓபிஎஸ் அவர்களுக்கு. அதே போல அதே திட்டமிடலை அண்ணன் சீமான் அவர்களுக்கு காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில இப்ப இறக்கி விட்டுருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில கரும்பு விவசாய சின்னத்துல நின்று இருந்தாங்க. அதற்கப்புறம் மைக் சின்னம் மாறிச்சு. இப்போ ஏர்கலப்பை ஏந்திய விவசாய சின்னத்தில் நிற்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஏர்கலப்பை விவசாயி அப்படின்னு கொண்டு போகாம கரும்பு விவசாயம் கொண்டு போகாம காமனாவே என்ன பண்ணுவாங்கன்னா விவசாய சின்னம் தான் கொண்டு போவாங்க. இப்போ மக்கள் மத்தியில் காரைக்குடியில் நிற்கக்கூடிய இந்திய குடியரசு கட்சியினுடைய சின்னம் கரும்பு விவசாய சின்னத்தில் இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் ஏர்கலப்பை ஏந்திய விவசாய சின்னத்தில் இருக்கு. இப்ப அவங்களும் காரைக்குடியில் நிக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் வேற எந்த தொகுதியிலுமே நிக்காம காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில கருப்பையா அப்படிங்கிற ஒரு நபர் அங்க நிக்கிறாரு. எந்த கட்சி சார்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய குடியரசு கட்சி. இவங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்க சின்னம் கரும்பு விவசாய சின்னம். அப்போ இந்த சின்னத்துல அவர் இங்க நிப்பாட்டி இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அண்ணன் சீமான் அவர்களுடைய வாக்கை எப்படியாவது பிரிக்கணும், அவர் வாக்கு எண்ணிக்கையில கூடிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல எதிர்கட்சிகள் பண்ணியிருக்காங்க. சரிப்பா, இந்த எதிர்கட்சிகள் அப்படின்னா நீ யார சொல்ற, எதுக்கு எடுத்தாலுமே உங்களுக்கு திமுக தானப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மிக தெளிவா 2 பேருமே சொல்றேங்க. ஆரியத்தையும் சொல்றேன், திராவிடத்தையும் சொல்றேன். அதாவது பிஜேபி அவங்களையும் சொல்றேன், அதே நேரத்தில் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவையும் சொல்றேன். ஏன் நான் இவ்வளவு ஆணித்தரமா இவங்க மேல நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னா, இந்த இந்திய குடியரசு கட்சி அதாவது அதுவாலே அப்படிங்கிற பேர்ல ராம்தாஸ் அதுவாலே அவர் தான் அந்த கட்சியை ரன் பண்ணிட்டு இருக்காரு, அதோட நிறுவனர். அவர் என்ன பண்றாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க அந்த கட்சியை கொண்டு போய் 2016 2011 யாரு கூட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு. திமுகவோட இன்ன வரைக்கும் 2021 வரைக்கும் தொடர்புல இருந்திருக்காரு. 2021 அவங்க சின்னம் ஹெலிகாப்டர் சின்னம், அதற்கு முன்னாடி தீப்பெட்டி சின்னம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்ல திமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு. சரி, தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில என்டிஏவோட கூட்டணி அதாவது பிஜேபி கூட்டணியில இருக்காங்க. அதன் மூலியமா மாநில உறுப்பினராகவும் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த கட்சி டெல்லியில முன்னுக்கு பின் முரணா பிஜேபியோட இருக்காங்க, தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணி இருக்காங்க. இப்ப இதுல டெல்லி சொல்லி இவர் கேட்டிருக்காரா இல்ல இங்க இருக்கக்கூடிய திமுக சொல்லி இந்த கட்சி நிக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க. ஆனா தேடி பிடிச்சி ஒரு வேட்பாளரை இந்த இடத்துல நம்ம காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில அவங்க நிப்பாட்டி இருக்காங்க. அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒருவேளை நேற்று ஓபிஎஸ் அவர்களை தோற்கடிக்கிறதுக்காக செய்யப்பட்ட இந்த திட்டம் தான் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களை காரைக்குடியில தோல்வி அடைகிறதுக்காக செஞ்சிருக்காங்களோ அதே விஷயத்தை எடுத்துட்டு வராங்களோ அப்படிங்கிறத நம்ம சந்தேகப்படுறோம். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தெரியும் சின்னத்தை இப்படி குளறுபடி பண்றது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதாவது சின்ன சின்ன யூடியூப் தெரியாம அப்டேட் இல்லாம சின்னத்தை மறைச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, தொலைக்காட்சிகள்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே என்ன பண்ணுதுன்னா அந்த பழைய கரும்பு விவசாய சின்னத்தை தான் சீமான சின்ன மாதிரியாவே போட்டுட்டு இருக்கிறத எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி மக்கள்கிட்ட குழப்பறது, முதல்ல சீமானை எப்படியுமே வளர்ந்துடக்கூடாது, அவருக்கு வளர்ந்து ஒரு படி மேல போயிடக்கூடாது, அவர் வெற்றி பெற்றவே கூடாது அப்படிங்கிறதுல எல்லாரும் ஒட்டுமொத்த எதிரியும் ரொம்ப கவனமா இருக்காங்கிறது இதுல இருந்தே தெரியுதுங்க. சோ இதுல இருந்து எதிரிகள் இவ்வளவு சதிகள் பண்ணிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில இதெல்லாம் நம்ம உடைச்சு நம்ம மேல வரணும் அப்படின்னா நம்ம மிக ரொம்ப நுட்பமா ரொம்ப தெளிவா மக்கள்கிட்ட நம்ம சின்னம் என்னது அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம சின்னம் ஏறுகலப்பை ஏந்திய விவசாய சின்னம். இது மாதிரி இந்த இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் கரும்பு விவசாய சின்னத்தை கொண்டு உங்கள்கிட்ட பரப்புரை பண்ணுவாங்க. நீங்க கரும்பு விவசாய சின்னம் எங்களோட சின்னம் நினைச்சு போற்றக்கூடாது, ஏறுகலப்பை ஏந்திய சின்னம் தான் சீமானன் அவர்களுடைய சின்னம், இத்தனாவது இடத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் இத்தனாவது இடத்துல எங்களோட சின்னம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். ஒண்ணு முதல் இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா 2வது இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா 3வது இடம் 4வது இடம். இந்த முதல்ல இருக்கக்கூடிய 4 இடங்களுக்குள்ளதான் நம்ம சின்னம் அதிகபட்சம் வரும்.
அது ஆல்பாபெட்டிக் ஆர்டர், நம்மளுடைய பேரோட வரிசை அந்த இதில் தான் நம்மளோட சின்னம் வந்து வரும். அது முதல்லையும் இருக்கலாம், ரெண்டாவதுலையும் இருக்கலாம், மூணாவதுலையும் இருக்கலாம், நாலாவது இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமாக முதல் 4 இடங்களில் நம்ம சின்னம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் இது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட பிறகு, இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எத்தனாவது இடத்துல நம்ம சின்னம் இருக்கு அப்படிங்கிறத அந்தந்த தொகுதிக்கு சொல்லிடுவாங்க. எல்லா தொகுதியிலும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை. அதனால மிக அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கக்கூடிய காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை பண்ணும்போது மிக தெளிவா மக்கள்கிட்ட 1வது இடமா, 2வது இடமா, 3வது இடமா, 4வது இடமாங்கிறத எண்ணிக்கை அந்த இடத்த சொல்லி நம்ம ஏர்கலப்பை ஏந்திய விவசாய சின்னம்ங்கிறத மக்கள் மத்தியில் தெளிவாக சொல்லணும். அதே நேரத்தில் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை இப்படி எங்களை வீழ்த்துறதுக்காக இப்படி நிப்பாட்டியிருக்காங்க, அதனால நீங்கள் மறந்து கூட அதில் போய் போற்றக்கூடாதுங்கிறதையும் நம்ம தெளிவாக வந்து எடுத்துரைக்கணும். இதை நம்ம அண்ணன் சீமான் அவர்களுக்கு பரப்புரை செய்யக்கூடிய காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு வேலை செய்யக்கூடிய உறவுகள் எல்லாரும் மிக தெளிவாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இதை வந்து தெளிவுபடுத்தணும்னு நான் உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். சரி, எதிர்கட்சிகள் தான் வந்து இந்த மாதிரி வேலைகள் திருட்டுத்தனங்களை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையமும் பாருங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. என்னன்னா, இது வரைக்கும் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில மட்டும் 5 வழக்குகளுக்கு மேல அண்ணன் சீமான் அவர்கள் மேலையும் நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர்கள் மேலையும் போட்டு வராங்க. எதுக்கு இவங்க இந்த வழக்குகளை போடுறாங்க அப்படின்னா, அண்ணன் வந்து நேரம் கடந்து, அதாவது ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்து அந்த இடத்துல பரப்புரை பண்ணிட்டாரு, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டாரு, அவர் அனுமதி கேட்டதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் கூட பேசிட்டாரு. இதெல்லாம் எங்க விஜய் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் கழிச்சு லேட்டா வந்தாரு. அவரை ஏன் நீங்க கண்டுக்கிறாத இந்த எலெக்ஷன் கமிஷனு? என்னென்னமோ அந்த பாருங்க போற வழியில அடிச்சு ஒவ்வொருத்தரும் விபத்து ஆகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கண்டுக்கல. இது கனிமொழி அக்கா வராங்களே, அவங்களாம் நேரத்துக்கு வந்துறாங்களா, இல்ல உதயநிதி நேரத்துக்கு போயிட்டாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போனாரு? எனக்கு தெரிஞ்சு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடிக்கு வந்தாங்க, 5 மணிக்கு அவர் வரதா சொன்னாங்க. ஆனா அவர் வந்து பேசுனது 9 மணிக்கு மேல. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அண்ணன் சீமான் அவர்களை மட்டும் வந்து சுற்றி இந்த அதிகாரிகளை வந்து கவனிச்சுட்டு போறீங்கன்னா, நீங்க இப்போ என்ன விஷயம் நீங்க பண்றீங்கன்னு தெரியல. நீங்க உண்மையிலேயே வெளிப்படையா ஜனநாயகப்படி நீங்க நேர்மையா நிக்கிறீங்களா, இல்ல ஆளும் வர்க்கம் சொல்லக்கூடியதை நீங்க கேட்கறீங்களாங்கிற சந்தேகம் எங்களுக்குள்ள வருது. எப்போ ரோட்ல போனாலும் அண்ணன் வண்டியை நிப்பாட்டி ஒரு 10 கிலோமீட்டருக்கு 5 தடவை நிப்பாட்டுறீங்க, இப்படி வழக்குகள் போடுறீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மேல வழக்கு போட்டா, தம்பிகள் மேல வழக்கு போட்டா, அந்த தொகுதியில வேற யாரும் வந்து பரப்புரை செய்ய மாட்டாங்க, யாரும் வந்து நம்ம மேல வழக்கு விழுந்துருமோ எண்ணத்துல வராம போயிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. வழக்குக்கு அஞ்சக்கூடியவங்களா அந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், அதெல்லாம் தேர்தல் வழக்குங்கிறத எங்களுக்கு ஒரு பொருட்டில் நார்மலாவே வந்து எவ்வளவு பெரிய வழக்குகளா இருந்தாலும் சந்திக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த தேர்தல் நேரத்தில் போடக்கூடிய இந்த வழக்குகளை எல்லாம் ஈஸியா உடச்சு விட்டு போயிடுவாங்க. இதை நம்பி ஒருபோதும் வந்து பிள்ளைகள் வந்து பயந்து நிற்க மாட்டாங்க. நாட்கள் நெருங்க காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட லட்சம் பேராவது சீமானனுக்காக வாக்கு கேட்கறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். அந்த அளவுக்கு, ஏன்னா அதுக்கு ஏத்தாப்புல வாக்குகள் கேட்கக்கூடிய உறவுகள், நாம் தமிழ் உறவுகள் வந்து நிறைய பேர் அங்க வருவாங்க. அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் 3 இடங்கள்ல பணிமனையும் 5 மண்டபங்களையும் பிடிச்சி கிட்டத்தட்ட 8 இடங்களுடைய கூகுள் மேப், எந்தெந்த இடத்துல நீங்க அந்த பகுதியில் பரப்புரை செஞ்சீங்க அப்படின்னா அங்க உங்களுக்காக தங்கும் இடமும் உங்களுக்கான உணவு ஏற்பாடுகளும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தைரியமா நீங்க போய் நாம் தமிழ் உறவுகள் வந்து அண்ணன் சீமான் அவர்களை காரைக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவை தான் இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா அண்ணன் நம்ம பார்க்கணும். அதற்கு நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போய் அண்ணனுக்காக வேலை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகள் வந்து மன உறுதியை ஏற்றுக்கிறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு மட்டும் இந்த மாதிரி சின்னங்கள் எல்லாம் கொடுக்குறாங்களே, இதே இது உதயசூரியன் சின்னத்துக்கு பதிலாக மறைகிற சூரியன் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்களா, ரெட்டை இலைக்கு பதிலாக ஒரு 3 இலை இல்லை ஒத்த இலை அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா சின்னம்? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு மட்டும் வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வளர்ந்துடக்கூடாது. அவனுக்கு எதிரி யாருன்னு தெரியுது, தமிழர்கள் தான் எதிரிங்கிறதுல மிக தெளிவாக கவனமாக இருக்காங்க. அதனால இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இந்த அதிகார வர்க்கமாக இருக்கட்டும், இந்த வேலைகள்லாம் செய்யும். நம்ம தான் மிக கவனமாக பொறுப்போட இருந்து களமாடணும். இந்த கரும்பு விவசாய சின்னத்தோட விட போறாங்களா, இல்லை நம்ம 2016 ரெட்டை மெழுகுவர்த்தி சின்னம் வச்சிருந்தோம், அதற்கப்புறம் வந்து கரும்பு விவசாய சின்னம், அதற்கப்புறம் மைக்கு சின்னம், இப்போ இந்த சின்னங்கள்லாம் வந்து மறுபடியும் எடுத்து அதுல எல்லாம் ஒரு ஆளை நிப்பாட்ட போறாங்களா என்னன்னே தெரியல. அதனால ரொம்ப மிக கவனமா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் விவசாய சின்னம் அப்படின்னு நம்ம சொல்ல போகும்போது அந்த ஏர்கலப்பை ஏந்திய விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும் தான் நம்ம மிக தெளிவா வந்து பரப்புரை சொல்லணும். அது போக அண்ணனோட சின்னம் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது சொல்லணும். இது காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளுக்கும் நம்ம வந்து தெளிவா பிரச்சாரங்களை நம்ம வந்து மேற்கொள்ளணும். அப்படிங்கிறத நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். உறவுகள் எல்லாரும் மிக தெளிவா பொறுப்போட இந்த மாதிரி எதிரிகளோட சூழ்ச்சிகளுக்கு மத்தியில நீங்க தெளிவா களமாடணும். நன்றி.